அஜித் சார் மாதிரி கலக்கணும். ஜாலி கேலி நிவேதா பெத்துராஜ். சினிமாவில் நடிக்கலாம்னு வந்துட்டு நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா 2 படத்திலே காணாம போயிட வேண்டியதுதான். நம்மால முடியுங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கணும், இன்னொரு பக்கம் தப்பான கூட்டத்திலேயே சிக்கிடக்கூடாது. எங்கே இருந்தாலும் நம்ம வேலையை ஒழுங்கா பண்ணாலே சினிமா துறையில் நிலைச்சு நிற்க முடியுங்கிறது தான் என் பாலிசி. தன்னம்பிக்கையுடன் பேசுகிறார் நிவேதா பெத்துராஜ். பொதுவாக என் மனசு தங்கம், டிக் 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 என தமிழில் அடுத்தடுத்து 2 படங்கள் ரிலீஸுக்கு ரெடி. இதுக்கு நடுவே தெலுங்கிலும் செம பிசிகேல். சினிமா என்ட்ரி எப்படி அமைஞ்சது? மதுரை பொண்ணுன்னாலும் படிச்சது வளர்ந்தது எல்லாமே துபாய். அங்கே வேலை செய்துட்டு பகுதி நேரமா மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். துபாயில் நடக்கும் ஃபேஷன் நிகழ்ச்சியில் கலந்துட்டு ஜெயிச்ச முதல் தமிழ் பொண்ணு நான் தான். மிஸ் இந்தியா ஆனதால தமிழில் படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அது மட்டுமல்லாம சினிமாவுக்கு வரணுங்கிற ஆசை சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு. ஆனா அதற்கான எந்த முயற்சியும் இதுவரைக்கும் நான் எடுத்ததில்லை. நான் சரிப்பட்டு வருவேன்னு சினிமா என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்றுதான் எப்பவுமே நான் நினைப்பேன். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. ஜாலி கேலியான நிவேதா பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.